கடந்த 3 நாட்களாக 5 படம் பார்த்துருக்கோம். 5 படமும் ஒரே கிளைமாக்ஸ். அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை இருக்குது. ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு. அனைவருக்கும் இரவு வணக்கம். ஏன்னா இது மாலை வணக்கம் இல்லை. எப்போவுமே ஆடியோ ஃபங்க்ஷன் சொன்னால் 4 பாட்டு போடுவாங்க, அதை பார்ப்போம். அதை வச்சு விமர்சனம் பண்ணலாம், ஏதாவது பேசலாம். ஆனால் இதுக்கு வழி இல்லாமல் பண்ணிட்டார் அருமை சகோதரர் பால்ராஜ். நான் அதான் இயக்குனர் பேரரசிட்ட கேட்டேன், எங்கள் தயாரிப்பாளர் அவரே கதாநாயகன், அவரே இயக்குனர், அவரே கதை வசனம்னு போட்டிருக்காரு, புது டி ராஜேந்திரான்னு கேட்டேன். யார்கிட்ட அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சாருன்னு கேட்டேன். தெரியல என்னன்னு சொல்லிட்டார் பேரரசு. எங்கள் யார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்களா? நல்ல வேலை. படிச்சுட்டு வந்துட்டார். அதாவது இல்லை, அதாவது அதுக்குன்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த திரைப்பட கல்லூரியில் படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் திரைப்பட கல்லூரியில் படித்தது வந்து ப்ராக்டிக்கல் ஆகாது. ஏன்னா நான் நிறைய தயாரிப்பாளர் கேட்கும்போது என்ன, அப்போது கேப்டன் ஆர்கே செல்வமணி அறிமுகப்படுத்தும் போது 2-3 டைரக்டர் என்ன சொன்னாங்க, என்னையா போய் படிச்சுட்டு வராங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்ததையா கேமரா என்ன ஷார்ட் என்னங்கிறது தெரியும்னு அப்போவே கிண்டல் அடித்த ஆட்கள்லாம் உண்டு. இவர் எந்த கல்லூரியில் படித்தாருன்னு எனக்கு தெரியலை. ஆனால் இப்போ வர்ற எல்லாருமே, அதாவது காசு வச்சுருக்கவங்க எல்லாருமே கதாநாயகன் தான். அதில் எந்த வித சந்தேகமே இல்லை. எதுக்கு இன்னொருத்தரை போட்டு ரிஸ்க் எடுக்கணும்? நாமளே நடித்து அது லாபமோ நஷ்டமோ நாமளே ரிஸ்க் எடுத்துருவோம். இன்னும் ஒரு நல்ல விஷயத்தோடு வர்றாங்க, அது நம்ம பாராட்ட வேண்டியது தான். அதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு பக்கம் விஜய் சேதுபதி மாதிரி இருக்கார், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகை மாதிரி இருக்கார். ஏன்னா அவருடைய ஃபேஸ் வந்து ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரி நமக்கு தோணுது. இதில் முக்கியமான விஷயம் ஒன்று நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அருமைச்சவர் அன்பு செழின்னு சொன்னார், என்கிட்ட வாங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு. எங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுப்பீங்களாங்க? கரெக்டான விட்டேன். நேர்மையாக கரெக்டாக இருந்தால் எத்தனை கோடி வாங்கிடுவோம். ஏமாற்ற வந்து கிட்டே சேர்க்க கூட்டு உதப்போம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது படம் தயாரிக்கிறது ஈஸி, ஃபைனான்ஸ் வாங்குறது கூட ஈஸி தான். ஏன்னா ஏதாவது நிலத்தை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் தியேட்டர் கிடைக்கிறது தான் இப்போ கஷ்டமாக இருக்குது. சமீபத்தில் கூட சல்லியர்கள் படத்தினுடைய தயாரிப்பாளர் ஆரம்பித்தவர் சுரேஷ் கமால் சொன்னார், எனக்கு மால் தியேட்டர்லாம் கிடைக்கவே இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாட்டில் அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சினிமா தயாரிப்பாளர் சங்கமும் அதிகமாக இருக்குது. முதல்ல ஒரு சங்கம் ஒரு தொழில்னு சொன்னால் தான் கவர்மெண்ட்டை நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியும். இன்றைக்கி லெவலில் நம்முடைய இப்போ ஏன்னா எனக்கு தேர்தல் நடக்கலை, அருமைச்சவர் அன்பு செழின்னு வந்து தயாரிப்பாளர் சங்க தேர்தல் நடந்துட்டுன்னு சொன்னார், நடக்கலை, இனி தான் நடக்க போகுது. அதில் அதான் நடக்க போகுது. இதில் என்னென்னா, இப்போதைய நடப்பு தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்து இங்கே பார்க்காம அவர் சொந்த ஊரான காரைக்குடியில் போய் முதலமைச்சரை பார்த்துருக்காரு. ஏன்னா இங்கே கோட்டையில் அனுமதி கிடைக்கலையா என்னங்கிறது நமக்கு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ தமிழ் குமரனும் போட்டியிடுறாரு. இதுக்கு இடையில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இதில் ஒரு அரசாங்கத்தின் மூலமாக சலுகைகள் கிடைப்பதற்கு நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை சிறு தயாரிப்பாளர் சங்கம் ஹெல்ப் பண்ணுவாங்கிறது குழப்பத்தில் தயாரிப்பாளர் இருக்காங்க. எல்லாத்தையும் பணம் இருக்குது, எல்லாத்தையும் படம் எடுக்கணுங்கிற அறிவாற்றல் இருக்குது. இது அவர்கிட்ட சொல்லுங்க, பால்ராஜிட்ட சொல்லுங்க, பால்ராஜிட்ட சொல்லுங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த வாரம் ஒரு 5 படம் தொடர்ந்து பார்த்தேங்க. இப்போ அண்ணனை வச்சு சொல்கிறேன், அரசாங்கத்தை நம்பி யாரும் படம் எடுக்காதீர்கள், சலுகையை நம்பி படம் எடுக்காது. உங்களுடைய உண்மையான கதையை நம்பியும் உங்களுடைய பணத்தை நம்பியும் உங்களுடைய திறமை நம்பி படம் எடுத்தால் யாருக்கிட்ட கை எடுத்து என்னுடைய அருமையான தாழ்மையான கருத்து. நன்றி. அண்ணன் தெளிவாக பேசுவார். நான் தெளிவாக பேசுகிறேன்னு அவரே பேசிட்டு போயிட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரை விட நாங்கள் தான் அதிகமாக படம் பார்க்குறோம். நமக்கே தெரியும், கடந்த 3 நாட்களாக 5 படம் பார்த்துருக்கோம். 5 படமும் ஒரே கிளைமாக்ஸ்.
உண்டா இல்லையா? 5 படமும் ஒருத்தன் லவ் பண்ணுறாங்க, அப்புறம் பிரேக்கப் ஆகுது, அப்புறம் மறுபடியும் சேர்றாங்க. கிளைமேக்ஸில் ஒரே டைலாக் தான். 3 படமும் ஒரே டைலாக். இப்படி இருந்தால் எவங்க படம் பார்ப்பான்? ஏன் ஒரு கதை கேட்கும்போது இது ஏற்கனவே வந்த மாதிரி இருக்க இந்த கதைன்னு யாருக்குமே அறிவாற்றல் இல்லைன்னு சொன்னால் அப்புறம் என்னத்தை நீங்கள் பணத்தை போட்டு படத்தை எடுக்க போகிறீங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அதான் ஒரு கோளாறு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நான் இதை சொல்ல வைக்கப்படலை. இருட்டு அறையில் முரட்டு குத்துன்னு ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று ஸ்வீட்டி நாட்டி கிரேசி சூப்பர் படம். நிச்சயமாக அந்த படம் சூப்பர் கலக்கல் வசூலில் பண்ண போகுது. நீங்கள் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அதே மாதிரி வரும். எதுக்கு சொல்கிறேன்னா அது நாட் ஒன்லி செக்ஸ் மூவி, அதில் ஒரு வித்தியாசமான ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான கதை இருக்குது. அந்த டைரக்டர் ராஜசேகர் நல்ல ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நாற்காலி நுனியிலே உட்கார வச்சுட்டார். ஏன்னா ஏற்கனவே பழைய கதாநாயகி முன்னையும் பெருசு நம்ம அதாவது சுந்தரா ட்ராவல்ஸு ஒன்று நடிகை, அதுக்கப்புறம் இனியா 2 பேரும் சேர்ந்து பயங்கர கலக்கல். அந்த கேமராமேன் ரொம்ப கொடுத்து வச்சார். அடிக்கடி க்ளோஸ்அப் அதையே காமிச்சிக்கிட்டு இருக்காரு. நமக்கும் பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அது கிளைமேக்ஸ் ரொம்ப சூப்பர் கிளைமேக்ஸு. இதில் ஜனநாயகம் படம்லாம் சென்சாரில் தடைப்பட்டு போச்சு அதுன்னு சொல்கிறாங்க. சென்சாரில் அது எப்படி அப்படின்னு தெரியல. அந்த ப்ரொடியூசர் நல்லவர். ஏன்னா துணிச்சலாக கோயம்புத்தூர்லேருந்து பாலராஜன் அவர் பேர் சுரேஷ் நினைக்கிறேன், அவர் படம் எடுத்திருக்காரு. ராஜசேகர் நல்ல படம் எடுத்திருக்காரு. என்னென்னா செக்ஸு படமாக இருந்தாலும் ஒரு வித்தியாசமான கதையோடு எடுத்திருக்காங்க. வர்ற தயாரிப்பாளர்கள் வித்தியாசமான கதையோடு வாங்க. இந்த தலைப்பு ரொம்ப நல்லா இருந்தது. யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன். ஒருவேளை டைரக்டர் ப்ரொடியூசரு ஹீரோ அவரை பையனாக சொல்லிக்கிட்டாரா என்னன்னு நமக்கு தெரியலை. அப்படிதானே? நீங்க அவரை பையன்னு சொல்லிட்டாரு. நான் தான் அந்த பையன். இந்த துணிச்சல் யாருக்குமே வராது. அந்த அடிப்படையில் அவரை நம்ம பாராட்டணும். இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா எல்லாருமே சொல்கிறது வழக்கமாக ஹீரோயின்கள் ப்ரொமோஷனுக்கு கண்டிப்பாக வரணும், வரமாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அவங்க மீட்டர் எங்கேயாவது ஓடுதான்னு நமக்கு தெரியல. அந்த அடிப்படையில் இங்கே வரலையாங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா இப்போல்லாம் ஹீரோயின் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் தெலுங்கில் பேசுகிறாங்களோ ஹிந்தியில் பேசுகிறாங்களோ இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நமக்கும் புரிய மாட்டேங்குது, கண்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஆடியோ ஃபங்க்ஷன் சொல்லி 3 மணி நேரம் போட்டு கழுத்து இருக்கிறாங்க. ஆனால் எடிட்டர்கிட்ட போனால் 10 நிமிஷம் போங்க சார், எடுத்துகிட்டு போங்க சார், எவனும் பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. இதில் எங்களுக்கு உள்ள கஷ்டம் என்னென்னா 3 மணி நேரம் உட்காந்து அந்த ஆடியோ ஃபங்க்ஷனை எடுத்து விட்டு 10 நிமிஷம் வராது. இப்போ புதுசாக யூடியூப்பில் போட்டிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே முதல்ல 5 பேர் போடுற அந்த கண்டென்ட்டுக்கு தான் காசு, மீதி எதுக்குமே காசு கிடையாது. அப்போ போட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ நாங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால் புதுசாக நாங்கள் கண்டென்ட் வந்துன்னா தான் எங்களுக்கு வருமானம். இப்போ தேவையில்லாமல் என்னையும் போட்டு நான் பேசலாம் போட்டு தம்ப்நெயில் போடுறது என்னுடைய சகோதரர்கள் தான். நான் என்ன செய்ய முடியும்? சரி, அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டு நான் விட்டுட்டு போயிடுறதான். எதுக்குன்னா எப்படி தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அதே போல் நாங்கள் மீடியாக்காரங்களும் பாதிக்கப்படுறோம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் போலீஸ் அதிகாரியாக இருந்திருக்கேன். போலீஸ் அதிகாரியும் வீட்டில் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. அதே மாதிரி இந்த மீடியாக்காரங்களும் நல்லது கெட்டதுக்கு போக முடியாது. ஏன்னா எந்த சமயத்தை பாருங்கள், 5 மணிக்கு ஆரம்பித்து 7 மணி முடிஞ்சிடும் சொன்னால் வந்துட்டு இன்னைக்கு இப்போ மணி பாருங்கள். வீட்டுக்கு போனாச்சுன்னா எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னேன். வீட்டில் ஒரே பாட்டு. ஆக நமக்கு அங்கே ஒரு இடி இங்கே ஒரு இடி. ஆஃபீஸுக்கு போனால் என்னையா நியூஸ் எடுத்து வந்திருக்க, கண்டென்ட்டே இல்லை, நானாயா கண்டென்ட் கொடுக்க முடியும்? இப்படி ஆக நாம் எப்படி தயாரிப்பாளர்கள் சிக்கலில் இருக்கிறார்களோ அதே போல் மீடியாக்காரங்களும் நாங்களும் சிக்கலில் தான் இருக்கோம். ஏன்னா எத்தனை யூடியூப்பு இனிமேல் அடுத்தாப்போ வரப்போகுது, இருக்கிற மூட போகிறாங்களேங்கிற பயத்துலேயும் தான் நாங்களும் இருக்கிறோம். இருந்தாலும் யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் வெற்றி பெறுவதற்கு தம்பி பாலராஜை வாழ்த்துகிறேன். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் வர்றதுனால தான் ஒரு 10-15 பேர், அது கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சினிமா இன்றைக்கி சொன்ன மாதிரி அன்புச்சிலையும் அடிக்கடி சொல்கிற மாதிரி புதிய தயாரிப்பாளர்களை நம்பித்தான் சினிமா இருக்கிறது. ஏன்னா பெரிய நடிகர்கள் பூரா வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க.
இல்லை வெளி மாநிலத்துக்கு போடுறாங்க. இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி புதிய தயாரிப்பாளர்கள் தான் இப்போதைய சினிமாவை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து பல தயாரிப்பாளர் வர வேண்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.